ஒரு நாள் ஒன்று தனியாக நடந்து வந்தது. நான் யாரும் இல்லாமல் என்ன செய்யும் என்று சிந்தித்தது. அப்பொழுது 2 வந்ததாம். நான் உனக்கு கூட்டம் தருவேன், இரு சேரும்பொழுது நானும் உன் பக்கம். 3 சொன்னதாம், நாம் சேரினால் 4 ஆகும், வாழ்க்கை இனிதே காணலாம். இவ்வாறுதான் மாணவர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புத்தகத்திற்கு சமம். ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் ஒவ்வொரு அனுபவத்தை நாம் பெறலாம். இதில் நன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு கூட்டமும் தரும் அனுபவம் கற்றல் மகிழ்ச்சி. வட்டம் சொன்னதாம், நான் முடிவில்லாத சுற்றத்தில் இருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்த பாதையில் திரும்பி வருகிறேன் என்று வருத்தப்பட்டதாம். கோணம் சொன்னதாம், நீங்கள் சரியான முறையில் சேரும் பொழுது சூரியனைப் போல வட்டமாக ஒளிர்வீர்கள் என்றதாம். வட்டத்திற்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. கோணமும் வட்டமும் வாழ்க்கை அழகு அல்லவா? சதவீதம் போல் வாழ்க்கை சிறு முயற்சியிலும் பெரிய மாற்றம் தரும். ஒவ்வொரு கணக்கிலும் நாமே நிர்ணயம் செய்யும். இன்னின் மாயை உணர்ந்து செல்வாக்கை காணும். சிறு முயற்சி பெரிய மாற்றம். 100 கோணங்கள் கூட சேரும் பொழுது உலகம் ஒரு புள்ளி போல கணக்கிடும். அன்பும் அறிவும் சேரும் பொழுது வாழ்க்கை ஒரு சூத்திரமாக விரிகிறது. என்னும் விதிகளும் வாழ்க்கை பாடங்கள். எண்ணங்களை மனதில் வைத்தே நடக்க, கோணங்களைப் போல தியானித்து வாழ்வை வடிவமைக்க. ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு படியும் நீங்கள் காணும் உலகத்தை இனிமையாக்கும். கணிதம் என் நண்பன், என் ஆசான், என் உலகம். நன்றி. நான் உங்கள் தமிழ் கணிதன்.